மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் இருந்து நண்பியை காண சுவிஸ் சென்ற யாழ் குடும்பஸ்தர் நையப்புடைப்பு. யாழில் அதீத போதையால் இளைஞன் உயிரிழப்பு. பிரான்சில் பயங்கரம், பெற்றோரை கொன்றுவிட்டு மகன் தற்கொலை. காணாமல் போன இளைஞன், பொதுமக்கள் உதவியை நாடும் காவல்துறை. 77வது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகும் இலங்கை. தொடர்வென விரிவான செய்திகள். பிரான்சிலிருந்து தனது நண்பியை காண சுவிஸ் சென்ற யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட 2 பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் சுவிஸ் வாழ் பெண்ணின் கணவனால் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பிரான்ஸ் வாழ் தமிழர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் யாழ்ப்பாணம் தீவு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் நட்பில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து நண்பியை காண சுவிட்சர்லாந்திற்கு சென்றதாக கூறப்படுகின்றது. நண்பி வீட்டுக்கு பிரான்ஸ் நபர் சென்ற போது அங்கு வந்த பெண்ணின் கணவன் பிரான்ஸ் நபரை நையப்புடைத்ததுடன் மனைவியையும் தாக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து தாக்குதலுக்குள்ளான பெண்ணின் 18 வயது மகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு சென்ற போலீசார் பிரான்ஸ் வாழ் நபரையும் பெண்ணையும் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் அதீத போதை காரணமாக சுகவீனமுற்ற இளைஞன் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவத்தில் 29 வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், திடீர் சுகவீனமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனையில் அதீத போதை காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் சிறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்னரே விடுவிக்கப்பட்டவர் என கூறப்படுகின்றது. சிறையில் இருந்து வெளியே வந்த பின்னர் நண்பர்களுடன் இணைந்து போதையை நுகர்ந்த நிலையிலேயே அதீத போதை காரணமாக சுகவீனம் ஏற்பட்டது என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில், உயிரிழந்த இளைஞருடன் சம்பவ தினத்தன்று போதையை நுகர்ந்த ஏனையவர்கள் தொடர்பிலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் வீடொன்றிலிருந்து 3 சடலங்களை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 துப்பாக்கிச் சூட்டில் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சின் வடகிழக்கு எல்லை மாவட்டமான மொசலில் இச்சம்பவம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. அங்குள்ள ரெட்டொன்ஃபே எனும் சிறு கிராமத்தில் வசிக்கும் 73 வயதுடைய தாய் மற்றும் அதே வயதுடைய தந்தையை அவர்களது மகன் சுட்டுக் கொன்றுள்ளார். பிரான்சில் போலீசில் பணிபுரியும் 46 வயதுடைய மகன் இருவரையும் சுட்டுக் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். முதியவர்களை பராமரிக்கும் தாதியொருவர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது சடலங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்து காவல்துறையினரை அழைத்துள்ளார். அதேவேளை சம்பவத்தில் கொல்லப்பட்ட பெண் நீண்ட காலமாக நோயுடன் அவதியுற்று வந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன இளைஞரை கண்டுபிடிப்பதில் பொதுமக்களின் உதவியை கோரி காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அந்த இளைஞன் கடந்த 17ஆம் திகதி காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பாக அவரது தந்தை களுத்துறை தெற்கு காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டின்படி விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இளைஞர் தெனிப்பெட்டிய எலுவாவல மகாதனிய பகுதியைச் சேர்ந்த 29 வயதான பொல்வத்த கொல்லகே நவோத் கிம்கான் என்பவர் என தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் சுமார் 5 அடி 5 அங்குல உயரம், மெலிந்த உடல் அமைப்பு, குட்டையான முடி மற்றும் தாடி கொண்டவர் என்று அடையாளங்களை வெளியிட்டுள்ளனர். இதன்படி குறித்த இளைஞன் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் பின்வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது.
இலங்கையின் 77வது சுதந்திர தின விழா பிப்ரவரி 4ஆம் தேதி நாளை காலை சுதந்திர சதுக்கம் மற்றும் சுதந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு நடைபெறவுள்ளன. இந்நிலையில் நாளை பாதுகாப்பிற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அதன்படி அங்கு வருபவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சுதந்திர தின விழாவிற்கு அனுப்பப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். அனைத்து அழைப்பாளர்களும் காலை 7 மணிக்கு முன்னதாக உரிய இடங்களுக்கு சென்று தங்களது இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபர் இந்திக்க ஹப்புகொட தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சுதந்திர தின விழாவை காணவரும் பொதுமக்கள் பௌத்தலோக மாவத்தை வழியாக வந்து பின்னர் ரூபவாகினி வளாகத்திற்கு அருகில் சோதனை செய்யப்பட்டு ஆசனங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவை குறைந்த செலவில் பொதுமக்களுக்கு ஏற்படும் அழுத்தங்களை குறைத்து அதிக பொதுமக்களின் பங்கேற்புடன் நடத்த திட்டமிட்டுள்ளது. அதேவேளை இந்த ஆண்டு இலங்கையின் சுதந்திர தின விழாவிற்காக முப்படை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40% குறைக்கப்பட்டுள்ளதுடன் அணிவகுப்புக்கு முப்படை கவச வாகனங்களை பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.